Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஃபேவரட்டான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், பெர்ஃபெக்டான நல்ல உதிரியான லெமன் ரைஸ் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம். லஞ்சுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான நிலக்கடலை. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். கடலை ஓரளவு வறுபட்டதும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போது தாளிதம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 2ஆக கீறிட்டு சேர்க்கணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல். ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கும்போது இது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வடிக்கும்போது அதில் உப்பு சேர்க்கலை. ஸோ இதில் கரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. கடைசியாக இதில் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கணும். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்க போகிறேன். அதில் சின்ன விதைகள் இருக்கும்ல, அதனால் ஒரு சன்னி வச்சு வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா இது போல் உதிரியாக வடித்த சாதமாக இருக்கணும். இந்த மாதிரி வடிக்கிறதுக்கு நம்ம குக்கரில் வடிக்காமல் பானையில் வேக வச்சு வடிக்கணும். பானையில் சாதம் வேகும்போது 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சமைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது இது போல் நல்ல உதிரியான சாதம் கிடைக்கும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப மெதுவாக இது போல் பூ போல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லா சாதத்துலேயும் நம்ம செஞ்ச மசாலா ஒட்டிருச்சு. இந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சுட சுட சாதத்தை சர்வ் பண்ணுங்கள். இது கூட அப்பளம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கூட போதும். ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்கல்ல, இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உதிரியாக வர்றதுக்கு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.